வயசு வயசு 42. 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5க்குள்ளனா ஒரு 3. எதுனா ஒரு பூ பேர் சொல்லுங்க. எதுனா ஒரு பூ பேரு. சாமந்தி. நீங்க உங்க வீட்ல எத்தனாவது பிள்ளை? 3வது. அந்த கை காட்டுங்க ஐயா. தாயே ஈஸ்வரி அங்கால பரகவும் சரி. சக்கம்மா வாக்கு சரியாக சொல்லணும். மலையாள பகவதி மனையிறங்கி வரணும். காளி தாயே கருணையுடன் இருக்கணும். அங்கால ஈஸ்வரி அருள்வாக்கு சொல்லணும். என்பெருமான் ஈசனே நல்லுத்தர வரணும். 18ஆம் பட்டி கற்பன சாமியே கனிவுடன் சொல்லணும். ஐயா இந்த ரேகை ஆயில் ரேகை. ஐயா இது ஆயில் ரேகை. ஆயிலுக்கெல்லாம் குறவில்லை, நீண்டாள் வரைக்கும் இருக்குது. புத்தி ரேகை நல்லா இருக்குது. செல்வாக்கு ரேகை நல்லா இருக்குது. ஆனா கை ஓட்ட கை இருந்தா தாராளமா சர்வை பண்ணீங்க. பிறத்தார் காசுக்கு ஆசைப்பட மாட்டீங்க. இந்த கையோட அமைப்புக்கு கல்வி செல்வம் சரஸ்வதி 3மே துணை இருக்குது உங்களுக்கு. இப்போதைக்கு என்னதான் காசு பணம் வரவு ஒன்றா இருக்கும், செலவு 2 பங்கா இருக்கும். 4 பேர்த்த போல நம்மளும் முன்னேற மாட்டோமா முன்னேறுமான்னு இருக்கீங்க. 7க்கு உங்களோட சாமி துணையெல்லாம் இருக்குது. இறந்தவங்க செத்தவங்க தெய்வ துணையெல்லாம் இருக்குது. படிப்படியா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப எந்த காரியம் எடுத்தாலும் துணிஞ்சு இறங்குங்க. இதுல நம்ம முன்னேறவோமா நினைக்காதீங்க. துணிஞ்சு இறங்குனா நமக்கு எல்லாமே ஜெயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல கவலை சங்கடம் எல்லாம் இருக்கதான் செய்யுது. மழை போல வரும், பனி போல போகும். உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை சங்கடம் இருந்தாலும் அது மாற்றங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை செல்வத்துக்கு ஐயாவுக்கு 4 பிள்ளைக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா நீங்க அதுல 2 1 தான் நீங்க இது பண்ணிக்கிறீங்க. புரியுதா? இப்ப எந்த தொழில் சாணம் எடுக்கிறீங்களோ அந்த தொழில உங்களுக்கு உயர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வந்தா பல சங்கடம் கவலை இருக்கும். வீட்டுக்குள்ள போனா கொஞ்சம் மனசுல நம்ம இப்படிதான் இருப்போமா இல்லை எதிர்காலம் நல்லா இருக்குமான்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. உங்க எதிர்காலம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. புரியுதா? இப்ப என்ன தொழில் சாணத்தை நீங்க இப்ப எதிர்பார்க்குறீங்க? ஏதாச்சும் வேலை மாற்றம் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த தொழிலே இருந்து நமக்கு இதுல நம்ம நல்லா உயர்ந்து வருவோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க இந்த தொழில தான் பார்க்கலாம். கேமராமேனா தான் இருக்கிறீங்க. இதுல நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? இருக்கும், ஒரு 20 வருஷமா மேல இருக்கும். இதுல உங்களுக்கு முன்னேற்றம் எல்லாம் இருக்கும். புரியுதா? ஒரு சமயம் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். அதுல இருந்து நீங்க மாற்றமும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல தொழில் சாணத்துல உங்களுக்கு எதிர்பாராத செல்வாக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு 4 பேர் உங்களை நாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல நன்மைகளும் நடக்கும் உங்களுக்கு. புரியுதா? இப்படியே நம்ம இருப்போமே, இதுல நம்மளுக்கு நம்ம சொந்தமா மண்மன பொன்பொருள் வாங்குற யோக பலன்லாம் இருக்கு. உங்களுக்கு இருக்குமா இருக்காதான் நினைக்காதீங்க. யோக பலன்லாம் இருக்குது. யாராச்சும் கூட இருந்து எதனா மனசுல குழப்பம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட கூடாது. உங்க மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதுல இறங்கி வந்தீங்கன்னா சகல சௌபாக்கியமும் உண்டு. இருக்க இன்னும் உங்களுக்கு உயர்ந்து வர்ற வாழ்க்கை ஸ்தானம் எல்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு உங்களோட குலசாமி சொல்லுங்க ஐயா. இருசம்மா. உங்க தெய்வம் எல்லாம் உங்களுக்கு துணை இருக்குது. புரியுதா? உங்க தெய்வம் தேவாதை எல்லாம் துணை இருக்காங்க. இறந்தவங்க செத்தவங்க துணையும் இருக்குது உங்களுக்கு. இப்ப எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் இது நிறைய நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு. இந்த வருஷம் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விலகுது. இனி உங்க தெய்வம் உங்களுக்கு உங்க எல்லையில உங்களுக்கு பால் பொங்கி பசுமையா வர்ற யோக பலன் இருக்கு ஐயா. நீ எடுத்து வைக்கிற காரியம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு உங்க தெய்வத்தை நல்லா வழிபட்டு வந்தீங்கன்னா பல காரியம் ஜெயமாகும். பசங்களோட படிப்புலாம் எப்படிங்க? 2 பிள்ளைங்க பேரு பிரியதர்ஷினி, ஹரிஷ். ஹரிஷ் எதிர்காலம் நல்லா இருக்கு ஐயா. படிப்புல நம்ம முன்னேற்றமா? பையன் வயசு என்ன இருக்கும்? பையன் வயசு 14. படிப்புல முன்னேற்றம் நல்லா இருக்கும். அவன் எதிர்காலம் நல்லா இருக்கும்.
சிறுந்தூன்னு கூட பெருந்தூன்னு ஆகும். பழக்க வழக்கத்தில் பையன் கெட்டிக்காரனா இருப்பான். நல்ல சேர்க்க நல்ல பழக்கமா இருக்கும். எதிர்பார்க்கிற காரியம் கைகூடும். கஷ்டம் இருந்தா கூட அவன் வளர வளர உங்க கஷ்டங்கள் தீர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஐயா. பொண்ணு பிரியதர்ஷினி. வயசுன்னா ஒரு 15 இருக்கு. பொண்ணு ஆணா பிறக்கிற பெண்ணா பிறந்துட்டா அதிகாரம் உள்ளவ, யோக பலன். தாய் வீட்டுக்கு ஸ்ரீதேவி தான் அந்த பொண்ணு. போற இடத்துக்கு எங்க அம்மா மகாலட்சுமியா இருப்பா. நல்லா எல்லாத்தையும் அன்பா ஆதரவா ஆதரிப்பா. தாய் தப்பனையும் விட்டு தர மாட்டா. போற இடத்துல விட்டு தராம எல்லாரும் வேணும் விலையும் நினைப்பா. அவ உங்க கூட இருக்கிற வரைக்கும் இன்னும் செல்வம் நல்லா இருக்கும். உயர்ந்து வர்ற யோக பலன் இருக்கு ஐயா. உங்க வீட்டுல அந்த பொண்ணு மகாலட்சுமி. இப்ப நீங்க இந்த குறி சொல்ல எத்தனை வயசுல இருந்தாங்க? நாங்களா? ஆமா நீங்க. நாங்க குறி சொல்ல வயசுல வந்ததுல இருந்தே, சின்ன வயசுல இருந்தே நாங்க எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே இந்த ஜோசியம் பார்த்தவங்கதான். அப்ப இருந்தே எங்களுக்கு இந்த தொழில் தெரியும். ஆனா நாங்க வந்தது ஒரு 19 வயசுலதான் வந்தோம். நாங்க 19 வயசு. இப்போ நீங்க குறி சொல்லும் போது கரெக்டா நடந்ததுன்னு யாராவது வந்து உங்ககிட்ட வந்து மறுபடியும் வந்து பார்த்து சொல்லிருக்கோம்? நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகேவா? தேடி வந்து எங்களை வந்து பார்த்துட்டு எங்களுக்கு எவ்வளவு பேர் நீங்க நல்லா சொல்லியிருக்கீங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு வந்து பார்த்துட்டு எங்களுக்கு புடவெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப இந்த பலகரை விட்டு விடுறீங்க, எப்படிக்கா நீங்க அதை கணிக்கிறீங்க? அந்த பேரை வச்சு அந்த இது அது யோக பலன்லாம் நமக்கு வர்ற முத்தோட கணிப்பு தான் எங்களுக்கு. முத்துல வந்து 8 வந்தா எதிர்ப்பு, 4 வந்தா அதிகாரம், 7 வந்தா ஈசனோட இது உயர்ந்து வர்றது, புரியுதா? 8 வந்தா எதிர்ப்பு, பல சங்கடங்கள் வரும். 3 வந்தா அதுல முன்னேற்றமும் இருக்குது, சில நேரம் அதுல முடக்கமும் இருக்கும். ஒன்னொன்னுலயும் ஒரு பலம் இருக்குது. அந்த மாதிரி அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி அவங்களோட இது நீங்க கணிச்சு சொல்லுவீங்க. அந்த கைரேகை பகல் அது எப்படிக்கா? அது கைரேகை வந்து நம்மளோட ராசி பலன் எல்லாம் இருந்து எப்படின்னு அதுல எங்க தாத்தா சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு குருன்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? எங்க பெரியவர், எங்க தாத்தா. உங்க தாத்தா உங்க பரம்பரையா அவரு பரம்பரைக்காரர். இப்ப திடீர்னு இப்ப நான்லாம் வந்து பார்த்துலாம் சொல்ல முடியாதுல்ல? இப்ப நான் இந்த மாதிரி நான் பார்த்து நான் சொல்ல முடியாதுல்ல? பண்ண முடியாது. நாங்க சின்ன வயசுல இருந்து நாக்குல அல்ல போட்டு வந்து வாக்கு சொல்லதான் வந்திருக்கோம். நாங்க 7 குட்டி அல்ல குட்டி அம்மா ஜக்கம்மா கிட்ட வாக்கு கேட்டுதான் நாங்க வந்து இந்த சொல்லலாம். இப்போ கிளி தோஷம் பாக்குறாங்களா, அதுக்கு எதுக்கு நாங்க வித்தியாசம்? கிளி தோஷம் பாக்குறாங்களா, சீட்டு எடுத்து அவங்க ஒரு மாதிரி பழம் சொல்றாங்க, நீங்க பழக ரொட்டி பழம், அதுக்கு எதுக்கு என்ன டிஃபரெண்ட்? அதுல வந்து அந்த கிளி வந்து சாமி, கிளி வந்து மகாலட்சுமி காமாட்சி, புரியுதா? அதுல நமக்கு அந்த அம்மா உத்தரவு தருவா. கிளிப்பட்டில அந்த எத்தனை சாமிகள் வச்சிருக்கிறோம், நேரம் காலத்தை பொறுத்து அவ உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துன்னா நல்ல சீட் எடுத்துருவா. கிரக நேரம் சரியில்லைன்னா அதுக்கு உண்டான மாதிரி சீட் எடுத்துருவா. அதை வச்சுதான் நாங்க படிச்சு நாங்க சொல்லுவோம். சில பேர் வந்து அந்த நெல்லு கொடுக்கும் போது கை சிக்னல் காட்டுவாங்க. சிக்னல் இல்ல, அந்த கிளி அதுக்கு வந்து அதுக்கு அதுதான் கிளிக்கு வந்து அதுதான், அதுக்கு சிக்னல் அப்படிலாம் கிடையாது. அது நம்மளோட நம்ம வளர்ந்து பறந்து நம்மளோட இருக்கிற மாதிரி அது. அது எங்களுக்கு வந்து காமாட்சி. இப்போ உங்க குடும்பத்துல யாரா இருக்காரு? இப்போ நீங்க இருக்கீங்க, எங்க அத்தை மாமா எங்க அம்மா எங்க அப்பா அம்மா எல்லாரும் இந்த ஜோசியம். இங்க எவ்வளவு நாளாக பாத்துட்டு இருக்கீங்க? இங்க நான் இங்க உட்கார ஒரு 10 வருஷமா உட்கார்றேன். 10 வருஷமா உட்கார. நான் போகும்போது வரும்போது பாப்பேன், உங்ககிட்ட பாக்கணும்னு பாப்பேன். அது இன்னிதான் வாய்ப்பு கிடைச்சது. இப்ப யாராவது உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்ட்டு வந்து ரொம்ப மன உருகி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் மன சங்கடத்துல கவலை எல்லாம் வருவாங்க, தேடி வந்து வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சாமி இதை சொல்லுவோம். சொல்லி ஒரு இது நல்லதெல்லாம் நடந்திருக்கு. எங்களுக்கு தேடி மீண்டும் வந்து எதனா மறுபடியும் கஷ்டமா இருந்தா இது இவ்வளவு கஷ்டமா இருக்குமா, இதுக்கு மேல நாங்க என்ன பண்ணணும் எதுனா சொல்லுவாங்க. நாங்க அவங்களோட சாமியை தான், உங்களோட குலசாமிக்கு இந்த இது இப்படி பண்ணுங்க, அதுல கொஞ்சம் மாற்றம் உருவாகும், நாங்க சாமியை தான் சொல்லுவோம். இப்போ வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்காங்க, ஒருத்தர் குலசாமியே கும்பிட மாட்டாங்க, முன்னோரும் கும்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி கும்பிட்டா என்ன மாதிரி? நல்ல மாதிரி கும்பிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல உள்ள சங்கட பிரச்சனை கவலை எல்லாம் பிரச்சனை எல்லாம் இதுவாகும். ரொம்ப சோத்து கஞ்சி கஷ்டப்படுறவங்க கூட அவங்க எல்லாம் நினைச்சு வணங்கணும்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம கஷ்டங்கள் தீரும். நம்ம தெய்வம் தேவாதைகள் நம்மளோட முன்னோர் தெய்வங்களும் வந்து உட்காருவாங்க, புரியுதா? எவ்வளோ பிரச்சனையில இருந்து நம்ம நீந்தி வருவோம். உடல் உள்ள ஆரோக்கியத்தை நல்லா தரும்.
இன்னொன்னு இப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த முகத்தை பார்த்து அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் பொய்ன்றவங்களுக்கு நீங்க என்னக்கா சொல்லுவாங்க? முகத்தை பார்த்து சொல்லலாம் இந்த தாய்பாஸ் அந்த இது உருட்டி போட்டு சொல்றீங்களா? இப்ப அதை வச்சு சொல்லலாம் இல்ல முகத்தை பார்த்தா இவங்க முகம் சோகமா இருக்கு அப்படிலாம் இவங்க சோகத்துல வராங்க நம்மளுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமா? ஒன்னா தெய்வ அமைப்பு எங்களுக்கு அந்த தெய்வம் வந்து உட்கார ஒரு நிமிஷமாச்சும் இடம் உட்காந்துதான் உங்களுக்கு ஏதோ சங்கடம் நாங்க அந்த முத்துல நாங்க போடையில எங்களுக்கு தெரியும். முத்து வந்து சாதாரணமா நினைக்க கூடாது. அவளுமே சிவனோடது, இது என் பெருமான் ஈசனோடது. அந்த இதுதான் உங்களுக்கு சோகத்துல வர்றீங்க எல்லாமே அதுல எங்களுக்கு உத்தரவு கொடுப்போம். எங்களுக்கு இதுலயே நீங்க பாத்துட்டு எதனா பரிகாரம் சொல்லுவீங்களா? இல்ல கோவிலுக்கு போய் சுத்துங்க இந்த சாமி அதிகமா பரிகாரம் நான் வந்து கோவில் குளத்துல சாமிங்களுக்கு தான் சொல்லுவேன். ஓகே, உங்களோட குலசாமி அவங்கவுங்க குலசாமியை தான் அதிகமா குடும்பம் நமக்குன்னு ஒரு குலசாமி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கும். அவங்க தெய்வத்தை வழிபட்டு வந்தாங்கன்னா சகல காரியமும் நல்லது நடக்கும். இப்போ சில பேர் இன்னைய ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா குலசாமியே தெரியாதவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரிக்கா சொல்லி? அவங்களுக்கு சாமிகிட்ட தான் உத்தரவு கேட்டு அவங்க ஊரு பேர் எதாவது தெரிஞ்சு குலசாமி எதுன்னு சாமிங்களை தான் வர வச்சு கேட்டோம்னா அவங்கள சொல்லிடுவோம். உன்னோட தெய்வம் இதுதான், இன்னொரு தெய்வம் உங்களுக்கு தெரியாம இருந்தா உங்க சாமி இந்த சாமின்னு சொல்லிடும். நீங்களே சொல்லுவீங்களா இல்ல அதுக்குன்னு தனியா? அதுக்குன்னு சாமி வர்றவங்களா இருந்தா சொல்லிடுவாங்க. இல்லைன்னா நம்ம வேற உங்களோட யாராச்சும் சாமி ஆடுறவங்ககிட்ட நம்ம வந்து சாமி வர்றவங்ககிட்ட வரைஞ்சு கேட்டா உங்களோட சாமி இந்த சாமின்னு சொல்லிடும். சில பேர் வந்து அந்த சாமி நம்பிக்கை இல்லாம வந்து ஜோசியம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் எப்படி இருப்பாங்க? இப்ப சாமி நம்பிக்கை இருக்காது ஏதோ சொல்றாங்கன்னு வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆளெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உடனே ஆமா நீங்க சொன்னது உண்மைதான்னு சொல்லியிருப்பாங்களா? அந்த மாதிரி சொல்றது உண்டா? இந்த மாதிரியும் நம்பிக்கை இல்லாம உட்காரவங்களுக்கு நம்ம சொல்றத வச்சு எல்லாமே கணிச்சு கரெக்டா வந்துருச்சுன்னா நீங்க சொல்றது எங்களுக்கு உண்மைதான், நான் நம்பவே மாட்டேன், இப்ப எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்குது, சொன்னதெல்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. சரிக்கா, இப்போ இது மட்டும் தான் நீங்க பாக்குறீங்களா? வேற ஏதாவது பண்ணீங்களா? இல்ல, இந்த தொழில் மட்டும் இது மட்டும் தான் பண்ணேன். இல்ல ஒருத்தர் வந்து அந்த பில்லி சூனியம் அது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண பின்னி சூனியம் எல்லாம் வந்து எங்களுக்கும் மேல்பட்ட இதுவா தான் எடுப்பாங்க. பின்னி சூனியம் எல்லாம் நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா தெரிஞ்சுன்னா இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவோம். அதையும் பார்த்து சொல்லிடுவீங்களாக்கா? இந்த மாதிரி ஒருத்தருக்கு காட்டி கொடுத்துன்னா நான் சொல்லுவோம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போங்க, யாராச்சும் பண்ணி இருந்தா சொல்லுவோம்பா. அது எல்லாமே நீங்க பார்த்து சொல்லல, உங்க மனசுல இருந்து அவங்க அப்படி இல்ல, சாமி கிட்ட உத்தரவு கேட்டு தான் சொல்லுவோம். சாமி கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நீங்க சொல்லுவோம். ஓகேக்கா, ஓகேக்கா, சரிக்கா.